லியா ஒரு இரைச்சல் மிகுந்த, உயர்ந்த, பளபளப்பான கட்டிடங்கள் நிறைந்த நகரத்தில் வாழ்ந்தாள். எல்லாம் இயந்திரங்களால் இயங்கின. லியா ஒரு அமைதியான கண்டுபிடிப்பாளர், ஆனால் உண்மையான ஒன்றைத் தேடினாள். அவளது அபார்ட்மெண்ட் பழைய கடிகார பாகங்கள் மற்றும் உடைந்த ரோபோக்களால் நிறைந்திருந்தது. ஒரு மழை நாளில் லியா பழைய, உடைந்த ஒரு ஆலையைக் கண்டாள். அது கொடிகளால் மூடப்பட்டிருந்தது. அதற்கு தி கிராண்ட் குரோனோஸ் ஒர்க்ஸ் என்று பெயர். அவள் அதன் உள்ளே பதுங்கிச் சென்றாள். அது தூசியுடன் இருந்தது, கியர்கள் எங்கும் சிதறிக் கிடந்தன. அப்போது அவள் மெல்லிய டிக்டாக் சத்தத்தைக் கேட்டாள். அந்த சத்தத்தைப் பின்தொடர்ந்து அவள் ஒரு மறைக்கப்பட்ட அறைக்குச் சென்றாள். அங்கே பழைய இயந்திரங்களுக்கும் காய்ந்த தாவரங்களுக்கும் மத்தியில் ஒரு சிறிய இயந்திரப் பறவை இருந்தது. அது தாமிரத்தால் செய்யப்பட்டு சிறிய பச்சை நிற கண்களைக் கொண்டிருந்தது. அது துருப்பிடித்து உடைந்திருந்தது, ஆனால் டிக்டாக் சத்தம் அதனுள் இருந்து வந்தது. லியா அந்தப் பறவையை தொட்டாள். ஒரு ஸ்பிரிங் நகர்ந்தது, டிக்டாக் சத்தம் அதிகரித்தது. திடீரென்று பறவையின் பச்சை நிறக் கண்கள் திறந்தன. அது சிர்ப் என்று ஒலித்தது. ஒரு ஒளிரும் விதை அதன் அலகிலிருந்து விழுந்தது. அந்த விதை பச்சை நிறத்தில் ஒளியுடன் துடித்தது. லியா அதை ஒரு பானையில் நட்டாள். சில மணி நேரங்களிலேயே சிறிய, பளபளப்பான உலோக இலைகள் தோன்றின. லியாவின் பராமரிப்பிலும் பறவையின் மெல்லிய டிக்டாக் சத்தத்திலும் அந்த தாவரம் வேகமாக வளர்ந்தது. கியர்கள் போன்ற இலைகளையும் ஸ்பிரிங்குகள் போன்ற தண்டுகளையும் கொண்ட பூமியில் உள்ள எந்த தாவரத்தையும் போல் அது இல்லை. லியா அந்த பறவைக்கு குரோனோஸ் என்றும் அந்த தாவரத்திற்கு கியர்ப்ளூம் என்றும் பெயரிட்டாள். குரோனோஸ் தனது சிர்ப் சத்தங்கள் மூலம் லியாவுக்கு மழைநீர் எப்படி உள்ளே வரவேண்டும் என்பதைப் போல தொடர்பு கொண்டது. விரைவிலேயே அந்த அறை மாறியது. கியர்ப்ளூம் மட்டும் தனியாக இல்லை, மற்ற உலோகத் தாவரங்களும் தூசியிலிருந்து முளைக்கத் தொடங்கின. குரோனோஸ் புரிந்து கொண்ட புத்திசாலித்தனமான அமைப்புகளால் அவை வளர்க்கப்பட்டன. குரோனோஸின் மெல்லிய தாளத்தாலும் கியர்ப்ளூம்களின் விசித்திரமான, அழகான வாழ்க்கையாலும் இயங்கும் இந்த மறக்கப்பட்ட ஆலை லியாவின் கியர்களின் இரகசிய தோட்டமாக மாறியது. இது இயற்கை மற்றும் இயந்திரங்கள் தடையின்றி கலந்த ஒரு இடம். லியா, ஆன்மா இல்லாத நகரத்தில் ஆன்மாவைத் தேடியவள். குரோனோஸ் மற்றும் தனித்துவமான தாவரங்களில் மட்டுமல்ல, தனது மறைக்கப்பட்ட நகர காப்பகத்தில் உண்மையிலேயே உயிர்ப்புள்ள ஒன்றை உருவாக்கும் அமைதியான மகிழ்ச்சியிலும் அதைக் கண்டாள்.